வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா ஹவு டு ஆப்டிமைஸ் டைட்டில் டேக் ஃபார் எஸ்இஓ. ஸோ டைட்டில் டேக் அப்படிங்கிறது என்னன்னா எஸ்இஓல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் நம்மளோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், தட் இஸ் சர்ச் இன்ஜின், கூகுள் சர்ச் இன்ஜினில் நம்மளோட பேஜ் வந்து ரேங்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யூனிக்கான கான்டென்ட் அண்ட் ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் அண்ட் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் நீங்கள் வந்து உங்களோட கான்டென்ட் வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால சர்ச் இன்ஜினில் நம்மளோட கான்டென்ட் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக். உங்களோட டைட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ராக்டிவாகவோ அண்ட் இம்ப்ரெசிவாகவோ அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் ஆப்டிமைஸ்டு டைட்டில் நீங்கள் கொடுக்கறதுனாலையுமே ஃபர்ஸ்ட் பேஜில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் மோர் ஓவர் உங்களோட பேஜை வந்து கிளிக் பண்ணி உள்ளார வர வைக்கிறதுக்கு டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ உங்களோட டைட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்ப்ரெசிவாக இருக்கணும் அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது டைட்டில் அந்த ஒரு லைனில் வந்து நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். ஸோ தட் உள்ளார வந்து கிளிக் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் டைட்டில் டேக் அதில் என்னென்ன நம்ம இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் யூனிக்காக இருக்கணும். ஸோ நம்மளோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களோட டைட்டில் யூனிக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட கீவேர்டு, நீங்கள் எந்த கான்டென்ட் நீங்கள் வந்து எந்த பர்டிகுலர் ப்ரைமரி ஆர் மெயின் கீவேர்டு மேலே நீங்கள் வந்து கான்டென்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்களோ அந்த கீவேர்டை வந்து நீங்கள் டைட்டிலில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். மேக் ஷூர் நீங்கள் வந்து டைட்டிலில் இன்சர்ட் பண்ணும்போது நேச்சுரல் வேல நீங்கள் வந்து டைட்டிலில் இன்சர்ட் பண்ணணும். அண்ட் அதை தாண்டி அந்த டைட்டில் அதில் நீங்கள் கீவேர்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட கண்டென்ட்டுமே இருக்கணும். அந்த ரிலவன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைட்டில் என்ன இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டுமே வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? கீவேர்ட் பெருசாக நீங்கள் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் டைட்டில் டேக் நீங்கள் கொடுக்கும்போது கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் லென்த்தியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 50 to 60 கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கறதுனால உங்களோட டைட்டில் டேக் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் அட் தி சேம் டைம் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாகவும் அது வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒருவேளை உங்களோட கேரக்டர்ஸ் வந்து அபவ் 60 கேரக்டர்ஸ், ஒரு 70 or 80 கேரக்டர்ஸில் போகும்போது உங்களோட டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இன்கேஸ் வந்தாலுமே பெருசாக போகிறதுனால டிஸ்பிளே பெருசாக ஆகாது. டைட்டில் மிஸ் ஆகும். டிஸ்பிளே ஆகிறதுலேருந்து ஃபுல்லாக வந்து தெரியாது வியூவர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதனால் கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்ட் போட்டு அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து டைட்டில் டேக். ஓகேவா? இதுதான் வந்து டைட்டில் டேக். அண்ட் இதில் வந்து நாம் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ப்ரைமரி ஆர் மெயின் கீவேர்டு வந்து நம்ம டைட்டிலில் யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த டைட்டில் எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கோ அப்போ தான் நமக்குமே வந்து என்ன கண்டென்ட் உள்ளார இருக்குது, இல்லை நாம் தேடி வந்த கண்டென்ட் உள்ளார இருக்காங்கிறது ட்ரிகர் பண்ணுறதுக்கும் அண்டு நம்மளை என்கரேஜ் பண்ணி கிளிக் பண்ண வைக்கிறது தான் இந்த டைட்டிலோட வேலை. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஆப்டிமைஸ்டு, நான் சொன்ன மாதிரி ஆப்டிமைஸ் நீங்கள் பண்ணி வைக்கிறதுனால அது நடக்கும். அண்ட் உங்களோட பேஜுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எஸ்இஓ வைஸ் பூஸ்டும் ஆகும் அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் நினைக்கிற அந்த டிராஃபிக்குமே வரும். ஓகே, அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டைட்டில் டேக்கை பற்றி பெருசாக ஐடியா இல்லாதவங்க அண்ட் ஈவன் தோ டைட்டில் டேக் பற்றி தெரிஞ்சுமே நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணி கண்டென்ட்டை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.